ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எல்சிஎம் ஹெச்எஸ்எஃப்ல பார்ட் 3 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாச்சு. அதை பார்க்காதவங்க அதை பார்த்துக்குங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம சேனலில் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாச்சு. எல்லா மாடல் சம்முமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதையும் வந்து பார்த்துக்குங்க. ஸோ நம்ம இந்த சீரீஸில் நாம் எடுக்கிற மேக்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும், நீங்கள் நல்ல மார்க்கே வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் எக்ஸாமில். ஓகேங்களா? ஸோ இதை வந்து எல்லாருமே நோட் போட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க, 105, 1001, 2000. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் டைப்பு. ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் வந்து போட்டுங்க. 105, 1001, 2436 சரியாக வகுக்கும் மிகப்பெரிய எண் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், சரியாக வகுக்கும். இது வந்து அண்டர்லைன் பண்ணிக்க. அதாவது சரியாக வகுக்குதுன்னா மீதி எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? அது வந்து மீதி இல்லாமல் வர சம்ஸ். ஓகேங்களா? அடுத்த டைப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா, மீதி இவ்வளோ தருது அப்படின்ற மாதிரி வந்து பார்ப்போம். அப்போ மீதி இல்லாமல் வருது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, இல்லை சரியாக வகுக்கும் அப்படின்னு சரியாக அப்படின்ற ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து போட்டு போயிட்டே இருக்கலாம். என்னன்னா மிக பெருசு அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். மிகச்சிறியது அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே சரியாக வகுக்கும் கொடுத்துட்டாங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்க, மிகப்பெரியன்னு கொடுத்துட்டாங்க. மிகப்பெரியன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். மிகச்சிறியன்னு கேட்டாங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்க நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா போதும். 105, 1001, 2436. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மிகப்பெரிய எண் அப்படின்னு கேட்டதுனால நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு ஹெச்சிஎஃப் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். ஓகேங்களா? ஸோ இது எந்த வாய்ப்பாடில் வரும், இது வந்து 7ஆம் வாய்ப்பாடில் வரும். ஏன்னா 35 வந்துடும், 321. ஓகே, இது 7ஆம் வாய்ப்பாடில் வரும். அப்போ ஒரே 7 மீதி என்ன வரும், 3 வரும். 35 வரும். ஒரே 7 மீதி 3, 8 7 3 7 தானே, மீதி 3 வரும். 428 மீதி 2, 321. திருப்பி இது பண்ணினா 321, 22, 20 மீதி 3, 35 போயிடும். அப்போது 428 வரும், மீதி 5 வரும். 8 7 56. ஓகேங்களா? ஸோ இப்படி வரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தா 15, 143, 348, 143 வந்துச்சு. இங்கே 15 வந்துருச்சு. அப்போ இதுக்கு மேலே இது எந்த வாய்ப்பாட்லையுமே வகுப்படாது. அப்போ ஹெச்சிஎஃப் என்ன நமக்கு 7. அப்போ மிகப்பெரிய எண் என்னது நமக்கு 7 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா? ஜஸ்ட் ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். அடுத்தது புஷ்பா 75 kg 60 kg எடையுள்ள 2 அரிசி மூட்டைகளை வாங்குகிறார். இம்மூட்டைகளில் உள்ள அரிசியை தனித்தனியாக சம எடையுள்ள பைகளில் நிரப்ப வேண்டும். அதாவது மீதியம் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. இதுதான் மெயின். ஓகேங்களா? ஸோ மீதி இல்லாமல் இருக்கிறது தான் மெயின். எனில் ஒரு பையனுடைய அதிகபட்ச எடைன்னு கேட்டிருக்காங்க. அதிகபட்சம், மிகப்பெரிய இப்படிலாம் கேட்டாங்கன்னா நம்ம ஹெச்சிஎஃப் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ கொடுத்துருக்க இது எல்லாமே ஸ்டோரி மாதிரி கொடுப்பாங்க. நாங்கள் கான்செப்ட் ஒன்றுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ மீதி சரியாக வகுக்கக்கூடியது இதுதான் மீதம் இல்லாமல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதை ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் ஆகுச்சுங்க. மிக பெருசுன்னு கேட்டாங்கன்னா ஹெச்சிஎஃப், மிக சின்னதுன்னு கேட்டாங்கன்னா எல்சிஎம். இப்போ அதிகபட்சம்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். 75க்கும் 60க்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா போதும். 5ஆம் வாய்ப்பாடில் போட்டு பார்க்கலாமா, ஒரு 15 5 12 5. ஓகேங்களா? திரும்ப இது என்ன வாய்ப்பாடில், 3ஆம் வாய்ப்பாடில் வரும். 5 3 15, 4 3 12. அவ்வளோதான், இதுக்கு மேலே வகுப்படாது. அப்போது நமக்கு என்னது அதிகபட்ச எடை வரும், 5 × 3 5 3 15 கிலோ தான் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச எடை அப்படின்றது வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்த சமம் பார்த்தீங்கன்னா 7 மீட்டர் 7 மீட்டர், அதுக்கப்புறம் 3 மீட்டர் 85 சென்டிமீட்டர், 12 மீட்டர் 95 சென்டிமீட்டர் நீளத்தை சரியாக அளவிடக்கூடிய மிகப்பெரிய நீளம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ சரியாக அளவிடக்கூடியது அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணோம், மிக பெருசுனா ஹெச்சிஎஃப் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ அடைங்க பாருங்கள், இங்கே மீட்டர் இருக்குது, இங்கே மீட்டர் சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ எல்லாத்தையுமே 1 மீட்டராக மாற்றணும், இல்லை எல்லாத்தையுமே 1 சென்டிமீட்டராக வந்து மாற்றிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 7 மீட்டர் இருக்கா, மீட்டர் இருக்குது. இங்கே வந்து 3 மீட்ரு 85 சென்டிமீட்டர் இருக்குது. இங்கே 12 மீட்ரு 95 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது 100 சென்டிமீட்ரு. அப்போ இன்ட்டு 100 பண்ணலாமா, 7 மீட்டர்னா வரும்போது 700 சென்டிமீட்ரு. இங்கே 3 மீட்ரு 300 வரும். இங்கே ஒரு சென்டிமீட்டர் தான் நம்ம பண்ண போகிறோம். அப்போ 3 × 100 மட்டும் இங்கே 300 வரும். இங்கே ஒரு 85 இருக்குது. அப்போ 300 + ஒரு 85 385 சென்டிமீட்டர் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 12 மீட்டர் இருக்குது. ஓகேங்களா? இங்கே வந்து 95 சென்டிமீட்டர் இருக்குது. 12 மீட்டர் கொடுத்துருக்காங்க. 12 மீட்ரு 95 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. 12 மீட்டர்னா இன்ட்டு 100 போட்டோம்னா 1200. இது ஒரு 95, 1295 சென்டிமீட்டர். இப்போ எல்லாமே வந்து சென்டிமீட்டர் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அப்போ 700 385 1295 எல்லாமே 5ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். ஓகேங்களா? 1 5 5 மீதி 2, 4 5 20 0, 1 5 7 5 35 மீதி 3, 7 5 35. திருப்பியும் 2 5 10 மீதி 2, 5 5 25 மீதி 4, 9 5 வரும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 7 7, இது 7ஆம் வாய்ப்பாடில் வரும், இது 7ஆம் வாய்ப்பாடில் வரும். ஓகே, இதுவும் 7ஆம் வாய்ப்பாடில் வரும். ஓகேங்களா? அப்போ 7ஆம் வாய்ப்பாடில் போட்டோம்னா 2 14 0, 11 77,
3 21 மீதி 4 7 49. ஸோ இதுக்கு மேலே இது எதுவுமே ஏன்னா 11 வந்து பகா எண், அதனால் பார்த்தா இதுக்கப்புறம் எதுவுமே வகுப்படாது. அப்போ நமக்கு மிகப்பெரிய நீளம் என்னது 5 × 7 35. எல்லாமே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், சென்டிமீட்டரில் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் நமக்கு என்ன ஆன்சர் வந்து 35 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ 35 சென்டிமீட்டர் தான் ஆன்சர். ஓகேங்களா? இன்கேஸ் அவங்க மீட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், டிவைடட் பை 100 போட்டு வர ஆன்சர் வந்து பிக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 3 வேறுபட்ட கலங்களில் 496 லிட்டர், 403 லிட்டர், 713 லிட்டர் பால் மற்றும் நீர்க்கலவை உள்ளது. இந்த அளவை அனைத்தும் சரியாக அளவிடக்கூடிய மிகப்பெரிய அளவிட கேட்குறாங்க பாருங்கள். சரியாக அளவிடக்கூடிய கொடுத்துட்டாங்க, மிக பெருசுன்னு கொடுத்துட்டாங்க. ஒன்றும் இல்லை, 496, 403, 713 இது எல்லாத்துக்கும் HCF கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எல்லாமே எந்த வாய்ப்பாடில் வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வகுப்புறது வந்து ஆப்ஷன்லேருந்து ஈஸியாக போடுங்க. 1, 7, 31, 41 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 4 நம்பரை மட்டும் நீங்கள் செக் பண்ணி போனீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்து வந்துடும். ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக ஒன்று நமக்கு வந்து வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா இதில் எல்லாமே வந்து பகா எண்கள் கிடையாது. பகா எண்ணில் இருந்தால் தான் நமக்கு 1 வரும். ஸோ அப்போ 31, 41, 7 இதாவது செக் பண்ணி பார்க்கலாம். அப்படியும் இல்லைன்னா இந்த 2 நம்பருக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள். ஓகேங்களா? 496க்கும் 403க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள். 6ல் 3 போச்சுன்னா 3 93 வருதுங்களா? ஸோ இந்த 93 இங்கே இருக்கிற நம்பரால் எதால் வகுப்படும் அப்படின்றத வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ 93 எந்த நம்பரால் வகுப்படும்? 31ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுமா? 93 பார்த்தீங்கன்னா 31ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வகுப்படும். அப்போ ஆன்சர் நமக்கு வந்து கண்டிப்பாக 31 தான் வந்து இருக்கும். ஓகேவா? அப்போ 31 வச்சு நம்ம வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ அப்போ 31 போட்டால் 31 49, 49ல் 31 போச்சுன்னா இது என்ன வரும்? 18 வரும். ஓகேங்களா? 18 அப்படின்னா 186 இருக்கும். அப்போ 31 இன்ட்டு என்ன போட்டு பார்க்கலாம், தோராயமாக ஒரு 6 போட்டோன்னா கூட 6 6 18. ஓகே, 186 வருது. அப்போ 16 வந்துடும். ஓகேங்களா? இங்கே போட்டு பார்த்தோன்னா 31 மீதி 9 இருக்கும். அப்போ 93 வரும். ஓகேங்களா? அப்போ 16 இன்ட்டு 93 வரணுமா? 2 போட்டோம்னா 2 12 2 மீதி 1 2 2 வராது. 31 தானே போடணும். சரி 3 போட்டு பார்க்கலாம். 6 1 6 சாரி 93 வரணுமா? 31ஆம் வாய்ப்பாடு 3 போட்டால் 93 ஆகிடும். ஓகேங்களா? அப்போ 3 13 31 பார்த்தா 93. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 31 இன்ட்டு 2 போட்டால் 62, 31 இன்ட்டு 3 போட்டால் 93. அப்போ கண்டிப்பாக 2 13 62 மீதி என்னவாக இருக்கும்? இங்கே ஒரு 8 9 93 இருக்கும். அப்போ 33. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு மேலே பார்த்தா 13 பகா எண் வந்துருச்சு. அதனால் பார்த்தா இது எல்லாமே ஒரே வாய்ப்பாடில் வகுப்பட சான்ஸே இல்லை. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும்? 31 தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ மிகப்பெரிய அளவு வந்து 31. ஓகேங்களா? ஸோ இந்த வகுப்படுற எண்ணை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த டிஃப்ரென்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்க இந்த ஆப்ஷன் ஒன்றுனா கூட நீங்கள் டிவைட் பண்ணி பார்க்கலாம். அப்படி அது இன்னும் ப்ராசஸ் லேட் ஆகும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த 2 நம்பருக்கு வந்து பாருங்கள். இந்த 2 நம்பருக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நான் வந்து 93. இந்த 93 இங்கே இருக்கிற நம்பரில் எதால் வகுப்படும் அப்படின்னு பாருங்கள். 93 31ஆம் வாய்ப்பாடில் மட்டும் தான் வகுப்படும். ஓகேங்களா? அதனால் 31 தான் ஆன்சர் இருக்கும். அதை வச்சு நீங்கள் கூட HCF வந்து கண்டுபிடிச்சி கூட போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். 3.78 மீட்டர் நீளம் உள்ள 5.25 மீட்டர் அகலம் உள்ள ஒரு செவ்வக முற்றத்தில் ஒரே அளவில் சதுர டைல்ஸ்கள் பரப்பப்படுகிறது. இதில் பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய டைல்ஸின் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் ஒரே அளவில் தான் வந்து பயன்படுத்துகிறாங்களாம். லென்த்து கொடுத்துட்டாங்க, பிரெத்து கொடுத்துட்டாங்க. அப்படின்னா மிகப்பெரிய டைல்ஸுடைய அளவுன்னு கேட்டாங்க. மிகப்பெரியது HCF. இதையும் எதுக்கும் HCF வந்து கண்டுபிடிச்சா போதும். இது என்னவா இருக்குது? மீட்டரில் இருக்குது. அப்போ இன்ட்டு 100 பண்ணி சென்டிமீட்டரில் மாற்றிக்கங்க. அப்போ பண்ணனா நமக்கு பாயிண்ட் போய்டும். சென்டிமீட்டரில் போடும்போது ஈஸியாக இருக்கும். அப்போ இது 378 வரும், இங்கே 525 வரும். அது ரெண்டுக்கும் நீங்கள் HCF கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 21ன்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து வரும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாடல். ஓகேங்களா? இது அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா கடிகாரம், இதில் ஸ்டேடியம், இல்லை டிராஃபிக் சிக்னல் இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்துட்டாங்கனாவே நீங்கள் கண்ணை மூடிட்டு LCM தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா இதில் என்ன க்ளூ வேர்டு கொடுத்துருப்பாங்கன்னா எல்லாமே திரும்பியும் ஒலிக்கும், மீண்டும் மீண்டும் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். இல்லை ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குன்னா திரும்பவும் அவங்க ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு திருப்பி அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் LCM தான் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த மாதிரி டைப். அது எல்லாமே மீண்டும் அதே ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வராங்க அப்படின்றது வந்து இந்த மாடலில் வரும். இப்போ பாருங்கள் 2 4 6 8 10 12 நொடிகள் என்ற கால இடைவெளியில் 6 மணிகள் ஒலிக்குது. ஏதோ ஒரு 6 பெல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எல்லா பெல்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செகண்ட்ஸில் வந்து ஒலிக்குதான். அப்போ 30 நிமிடங்களில் எத்தனை முறை அனைத்து மணிகளும் ஒலிக்கும் கேட்டிருக்காங்க. பாருங்கள் அனைத்து மணிகளும் 30 நிமிடங்களில் எப்போ ஒலிக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 30 நிமிடங்கள்னா ½ அன் ஹவரில் எல்லா மணிகளும் எல்லா பெல்லும் எத்தனை டைம் வந்து ஒலிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டாங்கனாலே ஃபஸ்ட்டு சம் அதெல்லாம் சிம்பிளான சொல்லிட்டு இந்த மாதிரி கடிகாரம் வச்சு கேட்குறாங்க, இல்லை ஒரு வட்ட வடிவ ஸ்டேடியத்தை சுற்றி வராங்க, இல்லை டிராஃபிக் சிக்னல்
இந்த இந்த இவ்வளோ டைமில் இந்த லைட் வந்து ஒளி இதில் பிளிங்க் ஆகுது அந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் வரும். அந்த மாதிரிலாம் கதை தான் வேறு வேறு இருக்கும். ஆனால் எல்லா ஸ்டெப்ஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் வந்து கண்டுபிடிச்சணும் அந்த மாதிரி மாடலுக்கெல்லாம். ஓகேங்களா? ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சா 2 வாய்ப்பில் போட்டால் 1 2 2 2 2 4 3 2 6 4 2 8 5 2 10 6 2 12. திரும்ப 2ஆம் வாய்ப்பில் போட்டோன்னா இங்கே 1 1 2 2 இந்த 3 அப்படியே வரும். 2 2 4 5 3 2 6. ஓகேங்களா? ஸோ திருப்பி 3ஆம் வாய்ப்பில் போட்டால் 1 1 1 இங்கே 2 இங்கே 5 இங்கே 1. ஸோ இதுக்கப்புறம் வேறு வழியில் 2 ஒரு டைம் 5 ஒரு டைம் போடணும். அதனால் நான் டேரெக்டாகவே எல்சிஎம் அப்படியே போடுறேன். ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், 2 × 2 × 3 × 2 × 5. 2 2 4 4 2 8 இன்ட்டு I 3 15. அப்போ என்ன வரும், 8 40 0 மீதி 4 1 8 8 8 4 12 120. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நொடிகள்னால் செகண்ட்ஸ். அப்போ 120 செகண்ட்ஸ் தான் நமக்கு வந்து டோட்டலாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 30 நிமிஷத்தில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், செகண்டை மினிட்டுக்கு வந்து மாற்றணும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் 120 மினிட்டுக்கு மாற்றினா என்ன பண்ணணும், டிவைடட் பை 60. ஏன்னா 1 minute is equal to 60 seconds. ஓகேங்களா? ஸோ என்னது 1 minute equal to நமக்கு என்னது 60 seconds. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு செகண்ட்ஸில் இருக்குது அதை மினிட்டாக மாற்றுக்கு தான் 60ஆல் வந்து டிவைட் பண்ண போகிறேன். ஒரு 0 கன்சன்ஸ், ஒரு 6 2 12. அப்போ 2 minutes. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றுமே என்ன பண்ணோம், 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஒலிக்கும். ஓகேங்களா? ஸோ இதே வந்து எல்லா பெல்ஸும் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணோம், ஒவ்வொரு 6 பெல்லும் சேம் டைமில் 2 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் 2 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒலிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அனைத்து 30 நிமிஷம் இடைவெளியில் எப்படி ஒலிக்கும் அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 30 நிமிஷம், இங்கேயும் மினிட் தான் ஆச்சு. அப்போ 30 டிவைடட் பை இந்த 2 நிமிஷம் போட்டோன்னா 15. ஓகேங்களா? ஸோ 15 முறை ஒலிக்கும். ப்ளஸ் ஸ்டார்டிங்லேயே ஒரு டைம் ஒலிச்சிருக்கோம்ல, அந்த ஒன்றை வந்து நம்ம கூட்டணும். இதுதான் மெயின் ஸ்டெப். இங்கே தான் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோம். ஏன்னா ஆப்ஷனில் 15 16 17 கொடுப்பாங்க. அப்போ மொத்தமாக 16 முறை பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணோம், ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போடுறோம். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி கடிகாரம் வந்து இந்த டைமில் வந்து 6 பெல்லும் 2 நிமிஷம் ஒரு டைம் 2 4 6 8 10 12ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செகண்ட்ஸில் ஒவ்வொரு பெல்லும் வந்து கால இடைவெளியில் ஒலிக்குதா டைம் இன்டர்வல் கொடுத்துட்டு. ஆமாம்னா 30 நிமிஷம் ஒரு ½ an hourல இந்த 6 பெல்லும் எத்தனை டைம் ஒலிக்கும் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். எல்சிஎம் நமக்கு 120 செகண்ட் வந்துச்சு, அதை மினிட்டுக்கு மாற்றிட்டோம். அப்போனா நமக்கு 2 minutes. அப்போ ஒவ்வொரு 6 பெல்லுமே பார்த்தீங்கன்னா 2 minutes இடைவெளியில் ஒலிக்கும் ஒரே டைமில். ஓகேங்களா? ஸோ இந்த பெல்லும் பார்த்தீங்கன்னா 2 minutes இடைவெளியில், இந்த 6 பெல்லும் பார்த்தீங்கன்னா 30 minutesல 2 minutesக்கு ஒருக்கா அடிச்சுட்டே வரும். ஓகேங்களா? அப்படி அடிச்சிச்சுன்னா மொத்தம் 15 டைம் அடிக்கும். அது ப்ளஸ் ஸ்டார்டிங்லேயே ஒரு டைம் அடிச்சுட்டு நம்ம சேர்த்துக்கணும். அதனால் 16 டைம்ஸ் வந்து இந்த பெல் வந்து ஒலிக்குது அப்படின்றது தான் நம்ம வந்து சம்ஸ் வந்து போடுறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து அலாரம் மாதிரியான சம்ஸ் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா 4 வேறுபட்ட எலக்ட்ரானிக் சாதனங்கள் ஒவ்வொரு 30 நிமிடங்களுக்கும் 1 மணிக்கும் 1.5 மணி நேரத்திற்கும் 1 மணி 45 நிமிடங்களுக்கும் ஒரு பீப் ஒலி எழுப்புது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து அலாரம் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ ஏதோ 4 எலக்ட்ரானிக் மிஷின்ஸ் வந்து இருக்குது. ½ an hourக்கு ஒரு டைம் ஒலிக்குதான். அதுக்கப்புறம் 1 hourக்கு, அதுக்கப்புறம் 1.5 hoursக்கு, அதுக்கப்புறம் 1 hour 45 minutesக்கு வந்து ஒரு பீப் ஒலி ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்கன்னா 12 மணிக்கு அனைத்து சாதனங்களும் பீப் ஒலி எழுப்புது. அதாவது 12 மணிக்கு நூன் கொடுத்துருக்காங்க, அப்படின்னா மதியம். ஸோ 12 PM. ஓகேங்களா? இந்த 4மே பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு வந்து ஒரு பீப் சவுண்ட் வந்து எழுப்புதான். எப்போது மீண்டும் அனைத்து சாதனங்களும் ஒரே ஏற்படுத்தும் கேட்குறாங்க. திரும்பியும் இங்கே பாருங்க மீண்டும் கொடுத்தாங்க. இது 4ம் எப்போ வந்து அகைன் ஒரே டைமில் வந்து ஒலிக்கும் அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி நான் சொல்லிட்டு எப்பயுமே அகைன் எப்போ ஒலிக்கும்னு கேட்குறாங்களா. ஸோ எப்போ மீண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுல, அதனால் என்ன பண்ணோம், எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 30 minutes கொடுத்துருக்காங்க. அடுத்தது 1 hour கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 1.5 hours வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, 1 hour 45 minutes வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மினிட்ஸுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 30 minutes அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 30 minute வச்சுக்கோங்க. 1 hourன்றது என்ன பண்ணலாம், 60 minute எழுதலாமா. 1.5 hours இதுக்கு 60, இதுக்கு ஒரு 30, 60 + 30 90 வருமா. ஒரு மணி நேரத்துக்கு 60 minute. ஓகேங்களா? அப்போ 60 + ஒரு 45, 60 ஒரு 45ன்னா வரும் 105ன்னு வருமா இதுக்கு. ஸோ அப்போ என்னென்ன வரும், 30 60 90 105. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் ஃபஸ்ட் ஸ்டெப்பே எல்சிஎம் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். 5ஆம் வகுப்பில் போட்டால் 6 5 30, 12 5 60, 18 5 90, 21 5 105. திருப்பியும் 3ஆம் வகுப்பில் போட்டால் 2 3 6 4 3 12 6 3 18 7 3 21.
திருப்பி ரெண்டாம் வாய்ப்பாடில் போட்டோம்னா 1 2 2 2 4 3 2 6 இந்த 7 அப்படியே வரும். ஸோ இதுக்கு மேலே வர வழியே கிடையாது. 2 ஒரு டைம் 3 ஒரு டைம் 7 ஒரு டைம் தான் போட்டாக்கணும். அப்போ எல்சிஎம் என்ன வரும் நமக்கு 5 × 3 × 2 × 2 × 3 × 7 அப்படின்ட்டு வரப்போகுது. ஓகேங்களா? 5 2 10 5 2 10 7 3 21 3 2 6 நீங்கள் அப்படியே விட மல்டிபிள் பண்ணலாம். நான் ஈஸியாக மல்டிபிள் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன். உங்கள் ஸ்டைலில் நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 210 × 6 மொத்தமாக எவ்வளோ வருது நமக்கு 1260 சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு என்னது மினிட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? 1260 மினிட்ஸ். ஓகேங்களா? மொத்தமாக டோட்டலாக நமக்கு எவ்வளோ 1660 மினிட்டில் வந்து ஒலிக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஹவர்ஸில் தானே கேட்டிருக்காங்க. ஏன்னா 12 மணிக்கு தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா அந்த அலாரத்தை. அப்போ திருப்பி அப்போ வந்து அது அலாரம் வந்து அடிக்கும் அப்படின்றது தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஹவரில் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஹவர்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணுனாலும் நம்ம என்ன பண்ணணும் /60 தான் போடணும். ஏன்னா 1 hour = 60 மினிட். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து இங்கே வந்து மினிட்டில் இருக்குது. அப்போ /60 போடுவோமா? 0க்கு 0 போயிடும். 1 6 6 2 6 12 21 அப்போ 21 hours. ஓகேவா? 21 hours கழித்து தான் அந்த எல்லா அலாரமும் திருப்பி வந்து ஒலியை வந்து ஏற்படுத்தியிருக்கும். அந்த 4 அலாரமும் 21 ஹவருக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒலியை வந்து ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ எல்லா 4 அலாரமும் ஸ்டார்டிங்கில் எப்போ ஒலிச்சிச்சு 12 மணிக்கு. ஆன் பண்ணது எப்போ 12 மணிக்கு. திரும்பவும் அது ஒலிச்சது எப்போ 21 hour கழிச்சு. அப்போது இன்றைக்கி 12 மணிக்கு ஆன் பண்ணுறாங்கன்னா நாளைக்கு 12 மணியோடு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போது அது ஒரு 3 மணி நேரம் கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 21 hour வரும். அப்போ 12ல் 3 போச்சுன்னா 9. அப்போ காலையில் 9 மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணோம் திரும்பவும் எல்லாமே ஒழிச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ புரியுதா சொல்கிறது? அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும் அந்த 12 கூட ஒன்று கூட்டணும் வரும். 12 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி அதுக்கப்புறம் 1 2 3 4 5 6 7 ஒன்று கூட்டிகிட்டே பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலைல 9 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21 வந்து ஆன்சர் வரும். அப்படி கூட்டிக்கினாலும் ஸோ நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். ஏன்னா இன்றைக்கி 12 மணிக்கு ஆன் பண்ணுறோம். நாளைக்கு மதியானம் 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 hours வருமா? ஒரு நாள் கணக்காயிடுமா? அந்த 24 hours நமக்கு 21 hours தான் நமக்கு வந்து முன்னாடியே ஒழிச்சிரும். அப்போ 3 வந்து மைனஸ் பண்ணிவிடுங்க. 21 hours அப்போ இங்கே 12 மணி இருக்குது. அப்போ இந்த 3 ஹவருக்கு முன்னாடி வரும் 11 10 9. அப்போ 9 மணி தான் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒழிச்சிருக்கும். அப்போ நமக்கு ஆன்சர் என்னென்ன 9 AM அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஒரே திசையில் மற்றும் ஒரே நேரத்தில் ABC என்பவர்கள் ஒரு வட்ட வடிவ ஸ்டேடியத்தை சுற்றுறாங்க. ஸோ ABC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் இருக்காங்க. 3 பேரும் ஒரு வட்ட வடிவமாக இருக்கிற ஸ்டேடியத்தை வந்து சுற்றுறாங்க. ஏன்ற ஒரு சுற்றை பார்த்தீங்கன்னா 252 நொடிகளையும், B வந்து 308 செகண்ட்லையும், C பார்த்தீங்கன்னா 198 நொடிகளையும் வந்து முடிக்கிறாங்க. எந்த நேரத்தில் அவர்கள் ஆரம்ப புள்ளியில் மீண்டும் சந்திப்பேன்னு கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா? ஸோ அப்போது ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டேடியத்தை வந்து சுற்றிட்டே வராங்க. A இவ்வளோ நேரத்துலையும், B இவ்வளோ நேரத்துலையும், C இவ்வளோ நேரத்துலையும் சுற்றுறாங்க. அப்படி சுற்றிட்டே வந்தால் எப்போ வந்து அவங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டை திருப்பி அடைவாங்க அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் வந்து நீங்கள் போடுங்க. இது ஒன்றும் இல்லை. ஸோ எல்லாத்துக்கும் என்ன கொடுத்துருக்காங்க 252 308 198 கொடுத்துருக்காங்களா? ஸோ இது மூணுத்துக்கும் டானா வகுத்தில் எல்சிஎம் வந்து கண்டுபிடிங்க. ஓகேங்களா? அப்படி எல்சிஎம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 2772 செகண்ட்ஸ் அப்படின்றது வந்து வரும். ஓகேங்களா? 2772 செகண்ட் வரும். ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும் நம்ம கொடுத்துருக்குற ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றணும். ஓகேங்களா? மினிட்ஸ்லேயும் நொடிகள் அதாவது மினிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் /60 வந்து போடணும். ஓகேங்களா? /60 போட்டு ஆன்சரை வந்து கொண்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி /60 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 46 1/5 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இங்கே பார்த்தீங்கன்னா 40 இந்த 1/5ன்றது பிணத்தில் இருக்குது. அப்படிங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. அதனால் ×60 போட்டுங்க. அப்போ 12 ஆகிடும். இந்த 1/5 ×60 போட்டிங்கன்னா 1 5 5 12 5 60 வரும். அப்போ 12 செகண்ட்ஸாக மாறிடும். ஏன்னா இந்த 1/5 நம்ம என்ன பண்ணணும் 60 செகண்ட்ஸ் தானே மினிட் தானே இருக்குது. அதனால் செகண்ட்ஸாக மாற்றணும்ல. ஸோ அதனால் 46 மினிட் கொடுத்தாங்க. இந்த 1/5ன்றது செகண்ட்ஸை குறிக்கும். செகண்டாக மினிட்டாக மாற்றதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் ×60 போட்டோம்னா 12ன்றது வந்து செகண்ட்ஸில் வந்து கிடச்சிடும். ஓகேங்களா? சாரி மினிட்டில் இருக்குது. மினிட்டை வந்து நம்ம செகண்டாக வந்து மாற்றுறோம். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஸோ அப்போ 46 1/5 மினிட்டில் வந்து நமக்கு வந்து இருக்குது. இந்த 1/5ன்றது மினிட்டில் கொடுத்துருக்காங்க. ஆனால் செகண்டாக மாற்றதுக்காக ×60 பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த ஆன்சரை வந்து கொண்டு வரீங்க. ஓகேவா? இந்த சம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒன்றால் எல்சிஎம் கண்டுபிடிங்க. இந்த ஆன்சர் வரும். இந்த ஆன்சரை
வந்து இது வந்து செகண்டில் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து மினிட்டில் கொடுத்துருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே. அதனால் மினிட்டு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 60ஆல் கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ ஓவராலாக 46 1/5 மினிட்னு கிடைக்குது. 46 மினிட்ன்றது நமக்கு டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஆனால் 12 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் 1/5ன்றது மினிட். அப்போ 1/5 × 60 பண்ணிங்க அப்படின்னா 12ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ 12 செகண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொஷின்ஸ் வந்து முடிஞ்சது. இதோடைய கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.